அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு இருந்தே விஜய் சேதுபதியை இணையத்தில் ஃபுல்லாக எல்லாம் திட்டுறாங்க. அதுலேயும் ஒரு யூடியூபர் அதுவும் பிரபலமான யூடியூபர் விஜய் சேதுபதியை ரொம்ப ஒருமையில் பேசிட்டாரு. நீ எல்லாம் என்னடா ஒரு ஹோஸ்ட்டு, நீ எல்லாம் ஹோஸ்ட்டாக இருக்க தகுதியே கிடையாது, நீ எல்லாம் தண்ணியை போட்டு ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற. போன சீசனில் கமல்ஹாசன் எப்படி பண்ணார், அந்த இடத்துல நிற்கிறியடா, நீ அது தகுதியானவனே கிடையாது, நீ ஒன்றுத்துக்கு ஆகாதவன், நீ இந்த ஹோஸ்ட்டை விட்டே போயிடு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு எல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய சப்போர்ட் யாருக்கு? இப்போ விஜய் சேதுபதி போன வாரம் சௌந்தர்யாவை எந்த அளவுக்கு திட்டான்னு தெரியும். சம்மந்தமே இல்லாமல் அவங்க ரியாக்ஷனை கேட்டு அவங்க ரியாக்ஷனை எல்லாரும் கலாய்ச்சி எல்லாரும் கேவலப்படுத்தி அவங்கள மட்டப்படுத்தினார் இந்த விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் போன எபிசோடில் இது பண்ணார், இந்த மாதிரி சௌந்தர்யா ஃபேன்ஸ் என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போது அவர் என்னென்னா அந்த ஒரு ஹோஸ்ட் வேலையை தான் பார்க்குறாரு. நம்மளை பொறுத்தவரை நம்ம இப்போ விஜய் சேதுபதிக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறோம். நேற்றுக்கு எபிசோடு என்னை பொறுத்தவரை முழுக்க அவர் நேர்மையாக தான் பண்ணார். நேற்றுக்கு எபிசோடில் சௌந்தர்யாவை திட்டியிருந்தாலும் சரி, ஜாக்லின் திட்டியிருந்தாலும் சரி, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சாசனாவை போட்டு வெளுத்தது என்னை பொறுத்தவரை 100க்கு 100 சரிதாங்க. 100க்கு 100 சரிதான். அதே மாதிரி சாசனா வெளுத்தது, மஞ்சுரியை வெளுத்தது எல்லாம் 100க்கு 100 சரிதான். அவர் எல்லா பக்கம் விசாரித்து தான் அவர் அந்த தீர்ப்பை கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ சாசனாட்ட சில பேர் பணம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா சாசனா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த பிஆர்கிட்ட காசு வாங்கிட்டு இப்போ என்னென்னா விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணோம். ஏன்னா விஜய் சேதுபதி சாசனாவும் திட்டாரு. அதே மாதிரி மஞ்சுரி சில பிஆர் ஏஜென்சி அவங்க திடீர்னு ஏன்னா மஞ்சுரியெல்லாம் ஒன்றுமே பண்ணல, அதுக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டும் மக்கள் சப்போர்ட்டே கிடையாது. என்னென்னா அந்த முத்துக்குமரன் மூலியமாக ஒரு சில இது வருதே ஒழிஞ்சு மற்றபடி ஒன்றும் மஞ்சுரி கிடையாது. அப்போ மஞ்சுரியை திட்டாரு, சாசனாவை திட்டாரு. தீபக்கு தீபக்கு திட்டியிருக்கணும் அப்படின்னா அவர் தீபக்கு மேலே என்ன தப்பு இருக்குது? அருண் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன். அவன் மேலே தப்பு இருக்குது. ஆனால் அவர் முழுக்க அருணுக்கெலாம் செம்படிக்கலை, அங்கே நடந்தது தானே சொன்னார். இந்த மாதிரி சாசனா 2 கப்பில் சாம்பார் இது பண்ணியிருக்கு, அதில் கழுவுன்னு இருக்காரு, அது ஒரு பிரச்சனை சொல்லி பூவை கட் பண்ண சாசனான்னு சொல்லிச்சுன்னா கிறுக்கனா அவர் விஜய் சேதுபதி. இந்த மாதிரி இந்த காரணம் சரின்னு சொல்கிறதுக்கு கிறுக்கனா? ஏமா அந்த கப்பு உன் கப்பு, நீ தான் கழுவணும், அதை காமன் கப்பு அப்படிங்கிற. அப்போது பொய்யா சொல்லிகிட்டு இருக்கும்போது கண்டிக்காமல் என்ன கொஞ்சுவாங்களாம். அதே மாதிரி மஞ்சுரி என்ன கொஞ்சுவாங்களா? அங்கே அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இடையில வந்தால் அதை அப்படி தான் கேட்பார். அவர் கரெக்டாக தான் பண்ணாருங்கிறது என்னுடைய கருத்து. இவங்க திட்டுறவங்க பூரா யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.